எப்பவும் போல் சண்டே வ்ளாகை நான் வந்து சண்டே போடலை, இன்றைக்கி டியூஸ்டே தான் போடுறேன், பாருங்கள். ஆக்சுவலாக வந்துட்டு இன்றைக்கி வந்து நான் சண்டே கிளாஸில் வந்து என்ன லெசன் எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 2 லெசன் எடுக்க போகிறேன், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏசப்பா வந்து நார்மல் வாட்டர் தண்ணீரை வந்துட்டு திராட்சை ரசமாக மாற்றுவாங்கள்ல, அந்த இது வந்து நான் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு லெசன் வந்துட்டு பெதஸ்தான்னு சொல்லிட்டு ஒரு குளத்தை வந்து தேவதூதர் வந்துட்டு கலக்குவாங்க. அது கலக்கின உடனே யார் போயிட்டு இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எவ்வளோ பெரிய நோய் இருந்தாலும் சரியாயிரும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி இருக்குல்ல. ஸோ ஏசப்பா பண்ண ஃபஸ்ட்டு 2 மிராக்கிள், ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு சொல்ல போகிறேன். இது ஆக்சுவலாக இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே கேட்டு கேட்டு வளர்ந்த ஸ்டோரிஸ் தான். பட் ஸ்டில் அதை வந்து நம்ம வந்து ரீட் பண்ணும்போது எத்தனை டைம் ரீட் பண்ணாலும் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. இந்த பிள்ளைங்களோட ஸ்டோரி, அப்புறம் அவங்களோட அந்த கலர், இந்த கலர் பண்ணுற பேஜ் இதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். ஐயோ, நம்ம இனி இதெல்லாம் பண்ண முடியாதே சொல்லிட்டு. எனக்கு இதெல்லாம் கலர் பண்ணணும் ஆசையாக இருக்குது, பட் நான் வந்துட்டு கலர் பண்ணுங்கன்னு சொல்கிற இடத்துல இருக்கேன். ஓகே காய்ஸ், கிளம்பியாச்சு. இயரிங் வந்துட்டு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் வந்து இது கொஞ்சம் ட்ரெண்ட் ஆச்சு. புட்ட பொம்மா இயரிங்னு சொல்லிட்டு எல்லோரும் வாங்கிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக கதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்புறமா வந்து சண்டே கிளாஸ்க்கு வந்துட்டேன். இவங்க தான் என்னோடய சமத்து பிள்ளைங்க, எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ எனக்கு வந்துட்டு இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு கதை சொல்கிறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அவங்களும் வந்துட்டு என்கிட்ட வந்து அவங்களோட கதையெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க. அக்கா, நான் அன்றைக்கி அங்கே போனேன், எங்கள் அப்பா எனக்கு இது வாங்கி கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேருந்து கேட்கும்போது க்யூட்டாக இருக்கும். அப்புறமா முடிஞ்சிருச்சா, வரும்போது வந்து பேக்கரியில் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்போ தான் சூடாக கடையில் வந்து வச்சாங்களா, அதனால ஒரு மாதிரி டெம்ட் ஆச்சு, வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாச்சு. அப்புறமா வந்துட்டு பல்லாங்குழி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு எடுத்து விளாண்டுட்டு இருந்தேன். என்கிட்ட இந்த மாதிரி இன்டோர் கேம்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் நான் ஒரு நாள் காமிக்கிறேன். எல்லாமே கோவிட் டைமில் வாங்கினது. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பாட்காஸ்ட் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து பாட்காஸ்ட் பார்க்குறதுனா அப்படி ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி நான் வந்துட்டு போட்டு விட்டுட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு வந்து வரலக்ஷ்மி அவங்களோட இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன். இப்படி தான் வந்துட்டு சண்டே போச்சு.